பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையை விட்டு பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர் என்ன நினைக்கிறார் என்பது உனக்கு தெரியாது. எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், என்ன நினைக்கிறார் என்று மனதில் குழப்பங்கள் 1000 ஓடுகிறது. அதனால் உன் மனம் வேதனை அடைந்து உன் முகத்தில் பொலிவு இல்லாமல் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, உனக்காகத்தான் உன்னுடன் நானும் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் யாருக்காக வந்தேன் தெரியுமா? என்னையே நம்பி என்னையே கதியென்று இருக்கும் என் குழந்தைக்காகத்தான் நானும் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க உன் துக்கங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் நான் நிரந்தரமாக விட்டு விடுப்பேனா? ஆனால் நீயோ காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது சாயப்பா, இன்னும் எத்தனை காலம்தான் என்னை காக்க வைப்பீர்கள்? தனிமையில் நான் இன்னும் எத்தனை நாட்கள் தான் போராடுவேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நானும் இத்தனை நாட்கள் அமைதியாக இருந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது இதற்கெல்லாம் ஒரு முடிவாக வந்துவிட்டது. நான் உன் துணையிடம் சென்று அவரின் நிலையை காணச் சென்றேன். அதை சொல்லவே உன்னிடம் வந்தேன். நான் சொல்வதை கேள். நீ உறுதியாக நினைத்து கொண்டு இருக்கும் உன் துணையை நான் கண்டேன். இப்பொழுது அவர் மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறார். அவர் இப்பொழுது மன வருத்தத்திற்கு காரணம் யார் தெரியுமா? அவருடன் இருப்பவர்கள்தான். அவர் யார் பேச்சை கேட்டு யாரை நம்பி உன்னை பிரிந்தாரோ அவர்களினால் இன்று மனவேதனையில் இருக்கிறார். அந்த மனவேதனை தான் அவரை இன்னும் சில நாட்களில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இப்பொழுது மனதளவில் அவர்களை வெறுத்து விட்டார். அவர்கள் மீது இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் மனக்கசப்பு பெரிதாகி உன்னிடம் விரைவில் அவர் திரும்பி வரப்போகிறார். அவர் உன்னிடம் வந்து வாழப்போகிறார். உன்னிடம் நான் அவரை என்றோ சேர்த்து வைத்திருப்பேன். ஆனால் அன்பு என்பது வலுக்கட்டாயமாக வரக்கூடாது, மனப்பூர்வமாக வரும். அன்பே இனியாவது நிலையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன் சாயப்பா நான் பொறுமையாக இருந்தேன். இப்பொழுது அவருக்குள்ளேயே மனக்கசப்பு வந்து உன் அருமையும் புரிந்துவிட்டது. இன்னும் சிறிது காலத்தில் உன்னை நோக்கி அவர் ஓடி வருவார். நீ எப்பொழுதும் உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இரு. உன் நம்பிக்கைதான் நான். அந்த நம்பிக்கை அந்த தான் மனிதர்களின் மூச்சு. எனவே அவரை அனுதினமும் நினைத்து கொண்டே இரு. உன் மனதார நேசிக்கும் உன் துணை உன்னை தேடி வராமல் அவர் எங்கே போவார்? அவரை நான் எங்கும் விடமாட்டேன். வலையும் வைத்து பாதுகாப்பேன். இனி அனைத்திற்கும் நான் உனக்கு பதில் சொல்வேன். ஆனால் நீ அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அதை கேட்காமல் இருந்துவிட்டு ஏன் தாமதமாகுகின்றது சாயப்பா என்று சொல்லாதீர்கள். நீ சேரும் நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.